இன்னும் உங்க பாவி கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, வாயில வச்சோன்னே அப்படியே சாஃப்ட்டா அப்படியே உள்ள கரைஞ்சு போகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஸ்வீட். அதுவும் வீட்ல இருக்க 2 2 பொருள வச்சு ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 முட்டை, 2 பழம், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1/2 கப் அளவுக்கு பால், கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் பண்ணி எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பனானா பேஸ்ட்டை ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாயில் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பனானா புட்டிங் ரெடி ஆயிரும். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பனானா புட்டிங் ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட்டு பழத்தை நல்லா சாஃப்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.